இது கதை பேசலாமா எபிசோட் 10. இந்த கதைக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க என்னோட பேஜ்ல போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோடு உங்களுக்கு புரியும். அந்த பையன் கிடைச்ச வேலைகளை பார்த்துக்கிட்டு இவ்வளவு பிரச்சனையிலையும் எம்இல யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டராவும் ஆயிட்டான். அந்த பொண்ணு அந்த பையன் கிட்ட கேக்குறா, நீ மட்டும் கஷ்டப்பட வேணாம், நானும் வேலைக்கு போறேன், ஒரு ஸ்கூல்ல இருந்து இன்டர்வியூ வந்திருக்கு அப்படின்னு கேக்குறா. எந்த கஷ்டம்னாலும் நான் மட்டும் பட்டுக்கிறேன், நீ வசதியா வளர்ந்த பொண்ணு, எந்த வேலைக்கு நீ போவேனான்னு சொல்றான். அதையும் மீறி அவ ரெசியூம் எடுத்துக்கிட்டு கிளம்புறா. அவ போன இன்டர்வியூல செலக்ட் ஆகும் ஆயிட்டா. ஸ்கூல்ல 3000 சம்பளம்னு சொல்றாங்க. போன இடத்துல அவ கன்சீவா இருந்ததுனால கண்டினியூஸா அவளால நிக்க முடியல. வாமிட்டிங் இருந்ததுனால அவளால மேனேஜ் பண்ணவும் முடியல. அந்த சமயத்துலதான் அதே ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டேயா வினிதாக்கான்னு ஒருத்தவங்க வேலைக்கு வந்திருக்காங்க. அவங்கள மீட் பண்றா. அந்த வினிதாக்கா கிட்ட இவளோட ஸ்டோரிய எல்லாத்தையுமே சொல்றா. அவங்களும் அவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நாங்களும் லவ் மேரேஜ் தான். நாங்க நாகர்கோயில், என் வீட்டுக்காரு கிறிஸ்டின், நான் ஹிந்து. வீட்டோட சப்போர்ட் இல்லாம தான் நாங்க மேரேஜ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துட்டு இருக்கோம். அவங்களோட ஸ்டோரிய அவகிட்ட ஷேர் பண்றாங்க. ஸ்கூல்ல ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, என்னால நிக்கவும் முடியல, உட்காரவும் முடியல, வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமா இருக்குன்னு தன்னோட வீட்டுக்காரருக்கு கால் பண்ணி சொல்றா. அந்த பையனும் வேலையை விட்டு வந்துருன்னு கூட்டிட்டு வந்துடுறான். 2 பேரும் வீட்டுக்கு வந்தோடனே அந்த பொண்ணோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாதிரி அப்பா ரொம்ப முடியாம இருக்காங்க, ஈரோடுக்கு ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போகணும், உடனே வான்னு கூப்பிடுறாங்க. உடனே இந்த பையன் முதல்ல போய் அப்பாவை என்னன்னு பாரு, நான் என் வீட்டுக்கு போயிடுறேன், அவங்க உடம்புலாம் சரியாகி நீங்க வந்தோடனே நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு அனுப்புறான். அவ வீட்டுக்குள்ள நுழையும் போதே அவளோட அம்மா அப்பா அவளை பார்த்து அழுகுறாங்க. அவளோட அம்மா அப்பாவை கார்ல ஏத்திக்கிட்டு டிரைவிங் பண்ணிக்கிட்டு ஈரோட நோக்கி புறப்படுறா. அப்பதான் அவங்க அம்மா அப்பா விவரமா சொல்றாங்க, ஈரோடுல மாமா வீடு இருக்குல்ல, அங்கதான் அப்பாவுக்கு வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கோம், உன்னோட தங்கச்சியுமே மாமா வீட்டுலதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விவரமா சொல்றாங்க. ஒரு வழியா 7 மணி நேரம் டிரைவ் பண்ணி அவளோட அம்மா அப்பாவை ஈரோடு ஹவுசிங் போர்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறா. 25 வருஷம் கழிச்சு அந்த மாமா அத்தை பசங்க 2 பேத்தையும் பாக்குறா. மாமாங்கிறது அவங்க அம்மாவோட சித்தி பையன். சில குடும்ப பிரச்சனைகளால பல வருஷம் பேசாம இருந்திருக்காங்க. இவ பிரச்சனைக்கு அப்புறம் தான் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அன்னைக்கு சாயங்கால நேரத்துல அந்த பையன் கிட்ட இருந்து அந்த பொண்ணுக்கு கால் வருது. இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வீட்டுக்கு வந்தாங்க, நாங்க தானே வீடு பார்த்து வச்சோம், நாங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சோம், நாங்க தானே எல்லா ஹெல்ப்பும் பண்ணோம், எங்கிட்ட சொல்லாம உன்னோட ஒய்ஃப் எப்படி அவ அம்மா அப்பாவை பார்க்க போக போச்சுன்னு ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு. நாங்க பார்த்து வச்ச வீடு தானே, அங்க உள்ளதெல்லாம் எங்க திங்ஸ் தானே, சாவியை கொடுன்னு கேட்டாங்க, நானும் கோவத்துல கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாம எங்க வாடகை வீட்டோட கதவை உடைச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றான். நீ வந்தாதான் இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்ட முடியும், போலீஸ்ல கேஸ் கொடுக்கணும், உடனே வான்னு சொல்றான். உடனே அந்த பொண்ணு, காலையில இருந்து டிரைவ் பண்ணி ஈரோடு வர வந்திருக்கேன், கன்சீவா வேற இருக்கேன், நிலைமையை புரிஞ்சுக்கோ, என்ன பிரச்சனைனாலும் நீயே பாத்துக்கோன்னு சொல்லிட்டு காலை கட் பண்றா. அடுத்து என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சிருக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ கீழே நெக்ஸ்ட்னு கமெண்ட் பண்ணுங்க.